விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. உங்களுக்கு கெட்ட கனவுகள் வருது, வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்குது, தொந்தரவுகள் இருக்குது, செய்யக்கூடிய முதல் விஷயம் வாசனை திரவியங்களை வைக்கணும். ஏன்னா வாசனை திரவியங்கள் இருக்கும்போது துஷ்சக்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாயிடும். ஜாதகத்து மூலியமாக உங்களுடைய செய்வினை பிரச்சனை இருக்கா, எப்போ அது அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியும். ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும். அடுத்த கட்டமாக நம்ம இப்போ பண்ணுற பிரத்யேக முறை பிரகாரம் தெரியும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மருதாணியை கண்டிப்பாக அவசியம் பயன்படுத்தணும். அது துஷ்ட சக்திகளுக்கு மட்டும் எதிரொலி ஆற்றக்கூடிய விஷயம் கிடையாது. மகாலட்சுமியுடைய வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான். குலதெய்வத்தை நினச்சி முடிச்சு போட்டு உங்கள் வீட்டுக்கு மட்டும் தொங்க வைங்க. அது 1 மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ இருக்கட்டும். அது இருக்கிற இடத்துல நிச்சயமாக துஷ்ட சக்தி உள்ள வரத்துக்கு பயப்படும். அரச மரத்தை அடியில் இருக்கிற விநாயக பெருமானுக்கு இந்த இலையால, ஊமத்தங்காய் இலையால எடுத்து போயிட்டு அர்ச்சனை பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய கடுதலான விஷயமா இருந்தாலும் ஒரு 15 டேஸ்க்குள்ள அதை நகர்ந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கணும். சும்மா ஒரு இஞ்சியை கொஞ்சம் இடித்து அந்த சாரை வீடு புள்ள தெளிச்சாவே உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறீங்க, இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறீங்க, இல்லை டெல்லிக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருன்னு வச்சுக்கங்களேன். உங்கள் ஊரில் உங்கள் குலசாமி கிட்டேருந்து ஒரு பிடி மண் எடுத்துன்னு போங்க போதும். அது எல்லாத்தையும் பேசுமே. பூண்டை நம்ம பயன்படுத்திடுவோம். அந்த பூண்டை உரிச்சு போடுவோம் இல்லையா, அந்த தோலை சுற்றி அப்படியே வச்சுன்னு வச்சுக்கங்களேன். அந்த மழை எடுத்து அழித்து பெருந்துச்சுன்னா உங்கள் தோஷங்கள் போக்கணும்னு நினச்சிங்கன்னா மழை தண்ணியில் தாராளமாக குளிங்க. கண்டினியூவாக நெய்வேலுக்கு போடணும். இதுக்கு நேரங்கள்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி பிரச்சனை அவர் அதிகமாக இருக்கார், பாதிக்கப்பட்டிருக்காரு, நாங்கள் என்ன செய்யுதுன்னு தெரியல இறைவா கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு காளிகிட்டையும் ஆஞ்சநேயர்கிட்ட போய்ட்டு வணங்கினீங்கன்னா அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைகிறத நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். சாமி, இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கம், கெட்ட சக்தியுடைய நடமாட்டம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே அறிகுறிகள்லாம் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போது இந்த கெட்ட சக்திகள் வீட்டில் இருக்கிறப்ப, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு அறிகுறியை உணர்த்துறப்ப நம்ம என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கு போடணும் வீட்டுக்குள்ளே. முதல் ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியை வீடு முழுக்க தெளிக்கணும். இது அவசியம் செய்யணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே முதலுதவியை அதை செஞ்சிடணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அகல்விளக்கு, நெய் விளக்கு போடணும். இது ஆரம்ப நிலையினுடைய விஷயங்கள். உங்களுக்கு கெட்ட கனவுகள் வருது, வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்குது, தொந்தரவுகள் இருக்குது, ஆனால் ஜாதக ரீதியாக பார்த்தாலும் எல்லாம் நம்மளுக்கு சாதகமான நிலை தான் இருக்குது. இருந்த போதிலும் ஒரு புதிராக இருக்குது, இன்னும் அடையாளப்படுத்தவே முடியலையே அந்த விஷயம் சொல்லும்போது செய்யக்கூடிய முதல் விஷயம், நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து வீட்டில் ஒரு விளக்கு போடணும். முதல் விஷயம் அதை போடணும். வாசனை திரவியங்களை வைக்கணும். ஏன்னா வாசனை திரவியங்கள் இருக்கும்போது துஷ்சக்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாயிடும். அதுக்கப்புறம் உடனடியாக சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு நெய் விளக்கு போடணும். இது ஆரம்பட்ட நடவடிக்கையில் பண்ணாவே ஓரளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிடும். அதை தாண்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதக ரீதியான என்னென்ன குழப்பங்கள் இருக்குது, எந்த வீட்டில் எந்த மாதிரி அமைப்பு இருக்குது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா. ஏன்னா மேக்ஸிமம் இந்த செய்வினை கோளாறு, துஷ்சக்தி விஷயத்தெல்லாம் ஜாதகத்து மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதுக்குன்னு ஒரு சில அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்பு பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவங்க இந்த தாக்குதலுக்குள்ளே ஆளாகி இருக்காங்க. ஜாதகத்திலே இருக்கும், நிச்சயமாக தெரியும். ஜாதகத்து மூலியமாக உங்களுடைய செய்வினை பிரச்சனை இருக்கா, எப்போ அது அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியும். ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும். அடுத்த கட்டமாக நம்ம இப்போ பண்ணுற பிரத்யேக முறை பிரகாரம் தெரியும். கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த விஷயத்துக்காக தான் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. நம்ம நிறைய ஜாதகங்களை பார்க்குறோம். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, திருமண தடைக்கே செய்வினை கோளாறு காரணமாக இருக்கும். எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, குருபலன் வந்துச்சுன்னா மேரேஜ் பண்ணலாம் சொல்லுவாங்க இல்லையா, பார்ப்பாங்க, நல்லா இருக்கும், ஆனால் நடக்காது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வேறு ஒரு விஷயங்களாக இருக்குது. சித்தர்கள் நிறைய வழிமுறை கொடுத்துருக்காங்க, சூட்சமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இந்தந்த அமைப்பு எந்தெந்த இடத்துல இருக்கும்போது அவங்க திருமண தடைக்கு செய்வனையும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் அதை தடுக்கிற முறைகளும் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாகவே நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஏற்கனவே செஞ்சுட்டு உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை ரிவ்யூ பண்ணுங்கள். ஏன்னா கால கண்ணாடி மாதிரி உங்களை ஒரு ஸ்கேன் பண்ணுற விஷயம் தான் ஜாதகம். யார்கிட்டையாவது ஒரு விட்டு பக்கத்தில் விட்டு போயிட்டு இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நிகழ்வு நடக்குன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதுக்கான வழிபாட்டு முறையை செய்வது தான் புத்திசாலித்தனம். நிறைய பேர் சொல்லுவாங்களே சாமி, ஜாதகத்தையும் ஒரு அளவுக்கு தான் நம்பணும், அதையே வச்சு நம்ம காய் நகர்த்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு தவறான கருத்து. நீங்கள் அடிக்கடி தான் நம்ம போக சொல்லலையே. நீங்கள் இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் இருக்குது,
அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு ரிவ்யூ பண்ணுங்க. நமக்கு என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சது தப்பு கிடையாது இல்லை. ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க பார்க்கறது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பாருங்க, தப்பு கிடையாது. ஏங்க அது உங்க ஜாதகம். அப்போ நீங்கள் பார்க்காம யார் பார்க்குறது? அதே வேலையாக வச்சுக்கூடாதுன்னா நிறைய இன்னைக்கு இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, முதல்ல அந்த ஜாதக புத்தகன்றது உங்களுக்கு பூஜை ரூமில் வைத்து பூஜிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ராமர் ஜாதகத்தை வச்சு பூஜிப்போம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் உங்கள் ஜாதகத்தை வச்சே நீங்கள் பூஜிக்கலாம், தவறு கிடையாது. அது இறைவனுடைய பிறப்பு தான் நம்ப. அதனால் வருடத்துக்கு ஒரு முறை பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, சாதகமாக இல்லை அப்படின்றது ஒரு ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஐயா எனக்கு இந்த மாதிரி இந்த கிரகம் சரியில்லைன்னு சொல்லும்போது சொல்லக்கூடிய விஷயத்தை தப்பிக்கிறதுக்கான சின்ன விஷயம் கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இது மூலிமா எல்லாத்தையும் மாற்றலாமா அப்படின்னா மாற்ற முடியாது. கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் அந்த கர்மாவை குறைக்கக்கூடிய வழிமுறைகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ 100% உங்களுக்கு ஒரு தாக்கு நடக்க போகுதுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 5% குறைக்கிறதுக்கான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் நீங்கள் வரப்போகிறத முன்கூட்டியே தெரியும் போது ஒரு மனப்பக்குவம் கிடைக்கும். சரி எப்படி இருந்தாலும் நடக்க போகுது, வேறு வழி இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளேயும் அப்போ அந்த சமயத்தில் இறைவனை நோக்கி ஒரு பிரார்த்தனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இயல்பாக இறைவனோட கனெக்ட் ஆகுறதோட வாய்ப்பு இது மூலிமா கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு உங்கள் ஜாதகத்தை வருடத்துக்கு ஒரு முறை ரிவ்யூ பண்ணி பார்க்குறது புத்திசாலித்தனம். இப்போ வீட்டில் ஒரு கெட்ட நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆன உடனே நமக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா நம்மளே செய்கிற மாதிரி? இல்லை, வீட்டில் வந்து எப்பவுமே ஏற்கனவே பலமுறை வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மருதாணியை கண்டிப்பாக அவசியம் பயன்படுத்தணும். நீங்கள் இந்த கெமிக்கல் மருதாணி நம்ம சொல்ல வரல, நாட்டு மருதாணியை அனைவருமே பயன்படுத்தணும். அது துஷ்ட சக்திகளுக்கு மட்டும் எதிர்வினை ஆற்றக்கூடிய விஷயம் கிடையாது. மகாலட்சுமியுடைய வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த மருதாணி. அந்த மருதாணியை அவசியம் எல்லாருமே பயன்படுத்தணும். அவருடைய தாக்கம் எப்பயுமே ஒரு 6 நாள் 7 நாள் இருக்கும் உங்கள் கையில் வச்சிங்கன்னா. இப்போ ஆண்களும் வந்து முழுசாக வைக்க முடியலனாலும் ஏதாவது ஒரு விரலை வச்சுக்கலாம். அதில் கால்லையோ கையிலையோ. குழந்தைகளுக்கும் ஒரு விரலை வைங்க. அது மிகப்பெரிய ஒரு சேஃப்டி. அது இருக்கிற வரைக்கும் துஷ்டசக்திகள் 100% கிட்ட வராது. மருதாணிக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு மகத்துவம் உண்டு. அதை தாண்டி இன்னொன்று நம்ம கிராமப்புற பகுதியிலலாம் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் இந்த ஊமத்தக்காய், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் சாதாரணமாக கிடைக்கும். அதுக்கு மருத்துவ குணங்களும் அதிகம், ஆன்மீக குணங்களும் அதிகம். சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வுல துஷ்டத்தில் விளக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஊமத்தக்காயை உங்கள் வீட்டில் இப்போ ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்து ஒரு மஞ்சளை போட்டு அதை தண்ணியில் போட்டு தெளிக்க வச்சு ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபா காயினும் 2 ரூபா காயினும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி முடிச்சு போட்டு உங்கள் வீட்டுக்கு மட்டும் தொங்க வைங்க. ஆஃபீஸாக இருந்தால் ஆஃபீஸ் மட்டும் தொங்க வைங்க. அது 1 மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ இருக்கட்டும். அது இருக்கிற இடத்துல நிச்சயமாக துஷ்டசக்தி உள்ளே வரத்துக்கு பயப்படும். அது எதிர்வினை ஆற்றிடும். ஊமத்தக்காய்க்கு அந்தளவுக்கு பவர் உண்டு. அதே மாதிரி ஊமத்த இலை விநாயகர் பெருமானுக்கு மிக மிக பிடிச்ச ஒரு விஷயம். அந்த இலையால் நீங்கள் அவருக்கு அர்ச்சனை பண்ணும்போது அபரிதமான விஷயத்தை விநாயகர் பெருமான் கொடுப்பார். ஏன்னா விநாயகர் பெருமானுக்குள்ளே அனைத்து நவகிரகங்களுமே அடக்கும். நம்ம வந்து இங்கே வந்து அவர் தான் முதல் கடவுள். பிரதானமாக வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வம் விநாயகர் பெருமான். அரச மரத்து அடியில் இருக்கிற விநாயகர் பெருமானுக்கு இந்த இலையால் ஊமத்தக்காய் இலையால் எடுத்து போயிட்டு அர்ச்சனை பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய கடுதலான விஷயமா இருந்தாலும் ஒரு 15 டேஸ்க்குள்ளே அதை நகர்ந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அவ்வளோ சக்தி. நான் திரும்பவும் சொல்கிறேன், அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு இந்த ஊமத்த இலையால் அர்ச்சனை பண்ணும்போது அபரிதமான சக்தி உங்களுக்கு கிடைத்தே தீரும். தோசை சைடில் போயிடும். இது எல்லாமே உங்கள் பகுதியில் வழக்கமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மருதாணி சொன்னீங்க, இன்னைக்கு தேதிக்கு நம்ம வீட்டுகளில் மருதாணி வளர்க்குறதே வந்து அபூர்வமாக இருக்குது. ஒரு காலத்தில் 90கள்லாம் எல்லா வீட்லேயுமே மருதாணி இருந்தது. பெண்கள் வைக்கக்கூடிய பழக்கங்கள், ஆண்களுமே வைக்கக்கூடிய பழக்கங்கள் இருந்தது. குழந்தைகளுக்கு வைப்போம். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரபுகளை மறந்து வரக்கூடிய ஒரு கட்டத்தில். மகாலட்சுமிகள் வேணும், பணம் வேணும்னு நினச்சிங்கன்னா மருதாணி பயன்படுத்துங்க. நெகட்டிவ் விஷயம் நம்மக்கிட்ட வரக்கூடாது, நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உப்பு கல் உப்பு பயன்படுத்துங்க, வெற்றிலையை பயன்படுத்துங்க, மருதாணியை பயன்படுத்துங்க, ஊமத்தக்காயை பயன்படுத்துங்க. இது எல்லாமே எவ்வளோ காசு ஆகிடும்? அதிகபட்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா செலவு இருக்குமா? ஆனால் அபரிதமான சக்தியை கொடுக்கக்கூடிய வல்லமை அதுக்கு உண்டு. சித்தர்கள் பார்த்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயா இதை பயன்படுத்து, இப்படி பயன்படுத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்கள் வந்து பாரம்பரியத்தை மறந்து எவ்வளோ தூரம் கடந்து போனாலும் ஒரு இடத்துல இந்த ஊருக்குரு வீர பறந்தாலும் வந்து நிற்கான்னு சொல்லுவாங்க, இறைக்கு வந்து நிற்கணும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எவ்வளோ தூரம் தான் நீங்கள் போனாலும் ஒரு இடத்துல வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சினால தான் அவங்க முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஐயா சிஸ்டமேட்டிக்காக இப்படிலாம் பயன்படுத்துங்க, சாதாரணமாகவே பயன்படுத்துங்க. 2 வெத்தலை பாக்கு வச்சு இறைவனை வழிபடுங்க, பிள்ளையாருக்கு போய் தோப்பு கரணை போடுங்க, காலையில் இருந்தவுடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, ஒரு எனர்ஜியை வாங்கிக்கோங்க, ஒரு பவரை வாங்கிக்கோங்க அப்படின்னு உங்கள் வாழ்வியலோட தொடர்பை பற்றி எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்க.
நீங்கள் அவங்க சொன்னதை செஞ்சாவே போதும், சுபிட்சமான விஷயங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, பெருமாள் கோயிலில் தீர்த்தம் சாப்பிட்றோம். எதுக்காக சாப்பிட்றோம்? அதில் துளசி. நீங்கள் தெய்வம் இருக்குது இல்லை, ரெண்டாவது விஷயம் விட்டுருங்க. அது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம். ஒரு பெரிய ஆன்டிபயோட்டிக், அதில் பச்சை கருப்புலாம் போட்டு செம்பு பாத்தில் அழகாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஒரு முறை காலையில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் ஃபுல் எனர்ஜி இருக்கும். வேறு எந்த வைரஸுமே உங்கள்கிட்ட உள்ள நுழையத்துக்கு வாய்ப்பே 100% கிடையாது. அப்போது நீங்கள் தினமும் போய் பெருமாள் தீர்த்தத்தை சாப்பிடும்போது என்ன நடக்கும் உங்கள் உடம்புல, பாடியில்? ஒரு மாற்றங்கள். இதே தான் விஷயம். திருநீர், நீர் இல்லாத நெற்றி பால். கேட்டால் திருநீர் எதுக்கு பூசுகிறோம்? நீங்கள் சிவன் வழிபாட்டுக்கு முக்கியத்துவமாக இருந்தாலும் கூட இங்கே நீர் கோர்வைன்னு ஒரு விஷயம் வரும், மண்டைக்குள்ளே நீர் சேரும். அப்போ இந்த திருநீர் வந்து அது ஈர்க்கக்கூடிய தன்மை அறிவியல் ரீதியாக அதுக்கு உண்டு. அப்போது எல்லாமே நம்ம சித்தர்கள் உங்கள் வாழ்விலோட சேர்த்து வச்சுட்டான். புதுசாக எதையும் ஆய்வு பண்ணாதீங்க. இப்போது அந்த மென்டல் டிப்ரெஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ வெண்மையான பொருட்களை அதிகமாக நம்ம பயன்படுத்தணும். சந்திரனுடைய ஆதிக்கம் நம்மளுக்கு வேணும். அப்போது நீங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்தீங்கன்னா சந்திரனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து கம்மியாகும். அப்பாவை நல்லபடியாக பார்த்துட்டா சூரியன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் கம்மியாகும். இப்படி எல்லாமே அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க சொன்னதை செய்யுங்க. மேற்கொண்டு ஆய்வே பண்ண தேவையில்லை. ஆனால் அனுபவிங்க. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் பூஜை பண்ண சொன்னால் அவங்களுக்கு அது நம்பிக்கை வரமாட்டேங்குது. இதில் எப்படிப்பா சரியாகும்? இவர் மருதாணி வச்சா ஓடிடுமா, உப்பு வச்சா போயிடுமா அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இவங்கெல்லாம் செஞ்சு பார்க்காத நபர்கள். இதை உண்மையிலே ரெகுலராக பயன்படுத்த தெரியும். இந்த சக்தி வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒரு முறை தன்னை உணர்ந்தால் எப்பவுமே பேச மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அதை அனுபவ ரீதியாக அவங்க உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், சைலண்ட்டாக சிஸ்டமேட்டிக்காக அதை ஃபாலோ பண்ணே இருப்பாங்க. அந்த ஃபாலோ பண்ணுற நபர் எல்லாமே குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். 1000 பிரச்சனை அவங்க குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் ஒரு ஸ்டெடியாக போயிட்டே இருக்கும் அவங்க லைஃபு. ஏன்னா தேவைகள் குறைஞ்சிடும். உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. தேவைக்கு பணம் வர விஷயத்த அவங்க சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயமா நம்ம எப்படி அரிசி எப்படி போய் வாங்கணும், மஞ்சள் எப்படி போய் வாங்கணும், கல்லுப்பு எப்படி போய் வாங்கணும், எந்த சமயத்தில் வாங்கணும்னு சொல்லிட்டு ஓரைகளை கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாமே இலவசமாக கிடையாது இல்லை. நெட்டில் தட்டினா வருது. குரு ஓரை எப்போ வருது, சந்திர ஓரை எப்போ வருது, புதன் ஓரை எப்போ வருது தெரியுது. அந்த ஓரையில் வாங்குறது உங்களுக்கு என்ன சிரமம்? சுக்கர ஓரையில் ஐயா கல்லுப்பு இப்போ வாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்றோம். வாங்கி பாருங்களேன். ஒரு 3 மாதம் வாங்கி பாருங்கள். ரிசல்ட் வந்தே தீரும். ஏன்னா நம்ம சொல்லலை, ஆண்டு அனுபவித்து செவ்வாய் கிரகம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு 50 ரூபா பஞ்சாங்கத்தில் ஃபிக்ஸ் பண்ண போயிட்டா நம்ம சித்தர்கள். இன்றைக்கி நீ நாசால் ஏதோ கண்டுபிடிக்கிறீங்க, அவன் உட்காந்த இடத்துல இதுதான் என் மேலே சொல்லிட்டு கண்டுபிடிச்சி போட்டேன்னா இல்லையா? அப்போ அவனுக்கு தெரியாத விஷயமா நம்மளுக்கு தெரிய போகுது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் பகுத்தறிவு, அந்த அறிவு, இந்த அறிவு ஊற்றி அப்படிலாம் பண்ணாமல் அவங்க ஏற்கனவே சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி ரிசல்ட்டை தயவு செஞ்சு எதிர்பாருங்க. ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு பழக்கப்படுத்துவீங்க, 4 பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது சென்னை, பெங்களூரு, டெல்லின்னு நம்ம வந்து வாழ்வியலுக்காக நம்ம வந்து இடம்பெயர்றோம். புலம்பெயர்தல் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போது இது மாதிரியான நகரங்களில், தலைநகரங்களில் வாழும்போது, இல்லை ஒரு ஒரு சப் நகரங்களான மதுரை, திருச்சி அப்படின்னு வாழும்போது, இந்த கிராமத்து ரூட்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் விலகி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த மருதாணி பரிகாரம் அப்படிங்கிறப்ப இப்போ கிராமத்தில் இருக்கவங்க டப்புன்னு போய் வீட்டில் முடிச்சிடுவாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் ஏதோ வளரும், இல்லை பக்கத்து தெருவில் வளரும். இப்போ இந்த மாதிரி நகரங்களில் இருக்கவங்க எங்கே வாங்குறது அப்படிங்கிறது? நீங்கள் அதான் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குல்ல. கல்லுப்பு கிடைக்காத இடம் இருக்கா? இல்லை. திரும்ப சொல்கிற கல்லுப்பு தான். நீங்கள் நிறுவனம் சார்ந்த விற்கிற விற்பனை நம்ம சொல்ல வரல. கல்லுப்பு தான் வேணும். அது எல்லாத்துலையும் கிடைக்கும்ல. இஞ்சி எல்லாத்தையும் கிடைக்கும்ல. பூண்டு எல்லாத்தையும் கிடைக்கும்ல. இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா? இதுக்கு எல்லாமே அந்த எதிர்மறை சக்தியை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. அது எப்படி பயன்பாடு கொண்டு வர? வழக்கமாக நீங்கள் பயன்படுத்த இப்போ இஞ்சி டீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. நியாயமாக பார்த்தா அவ்வளோ இஞ்சி சாப்பிடவே கூடாது. அளவுக்கு மிந்தினால் அமிர்தமும் நஞ்சாயிடும். தேவைக்கு தான் பயன்படுத்தணும். உண்மையிலே அந்த எதிர்மறை சக்தியில் எதிர்கொள்ள சக்தி இஞ்சிக்கு உண்டு. சும்மா ஒரு இஞ்சியை கொஞ்சம் இடித்து அந்த சாரை வீடு புள்ள தெளிச்சாவே உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்துடும். எலுமிச்சை பழம் உலகத்தில் எந்த மூலம் கிடைக்குமா கிடைக்காதா? சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயம். இன்னொன்று வெத்தலை பாக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அது நகரமாகட்டும் கிராமப்புற பகுதியாகட்டும் எந்த உலகத்தில் எந்த மூலம் வெத்தலை கிடைக்கும். வெத்தலை முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த விஷயம். அதில் பெரிய தத்துவமே இருக்குது. வெத்தலை பரிகாரம் மிகப்பெரிய பரிகாரம் வச்சுங்களேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பயன்படுத்தலாமே. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால், இப்போ நீங்கள் ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறீங்க, இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறீங்க, சென்னையை நோக்கி பயணப்படுறீங்க, இல்லை டெல்லிக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்துன்னு வச்சுக்கங்களேன். உங்கள் ஊரில் உங்கள் குலசாமிகிட்டேருந்து ஒரு பிடி மண் எடுத்துன்னு போங்க போதும். அது எல்லாத்தையும் பேசுமே. அது எடுக்கலாம்ல. அது 10 வருஷம் 100 வருஷம் அந்த மண்ணை வச்சுருக்கலாம். நீங்கள் ஒரு பிடி மண் கூடவே வச்சுருங்க. உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வைங்க. அவனுடைய அபரிதமான சக்தியை பாருங்கள். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த பவர் வந்து கூட வேலை செஞ்சுனே இருக்கும். உங்களை சுற்றி ஒரு கவசமாக அமைஞ்சிடும். ஒரு பிடி மண்ணு தான். அது உங்களால் எடுத்து போக முடியுமா முடியாதா? நீங்கள் 3rd ஃப்ளோரில் இருங்க, 9th ஃப்ளோரில் இருங்க, 12th ஃப்ளோரில் இருங்க, எங்கே ஒன்றா இருங்க. ஆனால் அந்த சக்தி மாறாது. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பற்றி பேசுனீங்க. இஞ்சி சாறு வந்து வீட்டில் தெளிக்கலாம் அப்படிங்க. பூண்டை எப்படி பயன்படுத்தும்? இல்லை பூண்டு ஒன்றும் இல்லை, நம்ம உரிக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலாக உரித்து அதை பயன்படுத்திடுறோம்.
துஷ்ட சக்திகள் மட்டும் இல்லை, நிறைய உயிரினங்கள் வந்து நடமாடாது. இப்போ அந்த காலத்தில் நிறைய இந்த பூரான் அந்த மாதிரி நிறைய தேள்லாம் நிறைய வரும். அப்போ இதான் நம்ம மக்கள் பயன்படுத்துவாங்க. என்னென்னா அந்த பூண்டு உரிச்சு நைட்டில் இந்த வாசப்படியிலலாம் வச்சுருவாங்க. அந்த பூண்டு தோலை வச்சுருவாங்க. பூண்டு தோலுக்கு அது கிட்ட வராது. பூண்டு தோலுக்கு அந்த பூண்டு நம்ம பயன்படுத்திடுவோம். அந்த பூண்டு உரிச்சு போடுவோம் இல்லையா, அந்த தோலை சுற்றி அப்படியே வச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கிட்ட எதுவுமே நெருங்காது. அவனுக்கு ஒரு கவசம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம இப்போ பாருலாம் மொசைக்கும் மொத்தம்லாம் கிடையாது. ஏற்கனவே ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க, சாணம் போட்டு முடிவுந்தாங்க. அதையும் தாண்டி ஏதாவது விஷத்தந்துக்கள் உள்ளே வந்துருமோன்றதுக்காக ஒரு சேஃப்டி பர்பஸ் அதை போட்டு வைப்பாங்க. இப்போ நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். அதை போட்டு வச்சிங்கன்னா எந்த உயிரினக்குள்ள எதுவுமே உங்களை துன்பம் தரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது உள்ளே வர்றது என்ட்ரு ஆகிறதுக்கு பயப்படும், வரவும் வராது. ஏன்னா அந்த வாசனையை முன்கூட்டியே போந்துச்சுன்னா அந்த பக்கம் அது வராது. இதுவும் எளிமையாக கிடைக்கிற பொருள் தான். இதையும் நீங்கள் வாழ்வியலில் பயன்படுத்தலாம். தண்ணிக்கு வந்து அபரிதமான சக்தி உண்டு, தோஷங்களை போக்கக்கூடிய சக்தி உண்டு. தண்ணியை கையில் வச்சு வணங்குங்க. தண்ணியை கையில் வச்சு ஐயா என்னை நல்லபடியாக நீ காப்பாற்றுயா, நல்லபடியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தண்ணி வணங்கும் தப்பு கிடையாது. நீங்கள் இறைவனாக நினைக்க தேவையில்லை. ஐயா தண்ணி என்னை காப்பாற்று, நான் டெய்லி குடிக்கிறேன், அது ஒரு நன்றி சேர்த்து குடிங்க. கடல் எங்கே நினச்சப்போ நீராடுங்க, மழை தண்ணி இருந்துச்சுன்னா குளிங்க, தாராளமாக குளிங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கக்கூடிய விஷயங்கள், பிரபஞ்சத்தோடு நேரடியாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள், எல்லாமே இலவசமாக கிடைக்கக்கூடிய விஷயம். ஒரு காலத்தில் மழை பெய்யும்போது கல்லுகள்லாம் வந்து விழுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, நடைமுறையில் பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்குது. அதனால் மழை எடுத்து அழித்து பெருந்துச்சுன்னா உங்கள் தோஷங்கள் போக்கணும்னு நினச்சிங்கன்னா மழை தண்ணியில் தாராளமாக குளிங்க. ஒரு நாள் ஜுரம் வந்து படுத்தாலும் தவறு கிடையாது. தோஷங்களை போக்கக்கூடிய தன்மை மழை தண்ணிக்கு உண்டு. இது எல்லாமே நம்ம ஆளுங்க சொல்லி வச்சு போயிருக்காங்க, பயன்படுத்தி பாருங்கள். இப்போது இவ்வளவு பரிகாரங்கள் சொன்னீங்க சாமி, ஆனால் நாள்பட்டு நான் இதை கண்டுக்கவே இல்லை, வாழ்நாள் ஒரு ஓட்டத்திலே இருக்கேன், ஒரு பொருளாதார ஓட்டத்தில் இருக்கப்ப இப்படி ஒரு விஷயத்தை நம்ம வந்து வீட்டிலையோ இல்லை உடல்லையோ ஏதோ ஒன்று சுமந்துக்கிட்டு நாள்பட்டு நான் வந்து கடத்திட்டேன் அப்படின்னா அதுக்கான விளைவுகள்னால் 2 பேரை போய் சந்திக்கணும். நீங்கள் இப்போது காளி அம்மாவை போய் சந்திக்கணும், அடுத்து ஆஞ்சநேயர் பெருமானை போய் சந்திக்கணும். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப நீண்ட காலமாக அந்த பிரச்சனை இருக்குது, நான் கண்டுக்காம விட்டேன், இப்போ அது ஒரு ஸ்டேஜில் வந்து அதிகமாக நான் ஃபீல் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறது தெரியல இறைவா அப்படின்னா, ஒன்று அம்மா கிட்ட போய் நின்றுணும், அடுத்து ஐயா ஆஞ்சநேயர்கிட்ட போய் நின்றுணும். அவங்களுக்கும் பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லை, அதே அகல் விளக்கு தான், நெய் விளக்கு தான் போட்டு ஐயா அந்த மாதிரி ஐயா அவருக்கு ஒரு வெத்தலை மேலே கொஞ்சம் பார்த்துன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் யோகத்தை தரக்கூடிய அமைப்புன்றது ஆஞ்சநேய பகவானுக்கு உண்டு. காளியம்மா கேட்டோன்னே வரத்தை கொடுத்துருவாங்க. இந்த 2 பேருக்கும் சுப்பீரியர் பவர் உண்டு. ஆனால் இந்த மாதிரி துஷ்ட சக்திகளுடைய ஆட்பட்டவங்க அதுக்கான தாக்குதல் உங்களுக்கு இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க, ஏற்கனவே உடம்பு இருக்குது நான் என்ன பண்ணுறது ஃபீல் பண்ணுறவங்க, ஃபஸ்ட் எய்டாக இந்த 2 பேர்ட்டு போய் நிற்கணும். ஆக்சுவலாக நீங்கள் நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி வந்துச்சுனாவே அது செயல்பாட்டில் பாதி குறைஞ்சிச்சின்னு அர்த்தம். நிறைய பேருக்கு இது நினைப்பாங்க, ஆனால் போக முடியாது. தடைகள் வரும்போது புரிஞ்சிக்கலாம், ஓகே சிக்கல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு புரிஞ்சிக்கலாம். அதையும் தாண்டி அங்கே போய் நின்றுட்டு ஒரு நெய் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா தாக்கங்கள் படிப்படியாக கம்மியாகும். உங்களால் போக முடியலன்னு சொன்னால் கூட உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப நண்பர்களை அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூவாக நெய் விளக்கு போடணும். இதுக்கு நேரங்கள்லாம் தேவையில்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லை. நேராக போய்ட்டு ஒரு நெய் விளக்கு போட்டு இந்த மாதிரி பிரச்சனை அவர் அதிகமாக இருக்கார், பாதிக்கப்பட்டிருக்காரு, நாங்கள் என்ன செய்யுதுன்னு தெரியல இறைவா கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு காளிகிட்டையும் ஆஞ்சநேயர்கிட்ட போய்ட்டு வணங்கினீங்கன்னா அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைகிறத நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். செய்வினை மற்றும் கெட்ட சக்தி நடமாட்டத்தை குறித்து நிறைய பரிகாரங்கள் மக்களுக்கு உபயோகமாக நிறைய சொன்னீங்க சாமி, ரொம்ப நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.